அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இன்னைக்கு 12th எக்கனாமிக்ஸ் உடைய வங்கியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 11th முடிச்சுட்டு நம்ம 12th மூவ் ஆயிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, நிறைய இடங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்தீங்கன்னா சேஃபாக இருங்க. ஸோ மலையில் டூ வீலர்லாம் ஓட்டும் போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. காரில் போனாலும் கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா மலையில் இருக்கும்போது தண்ணி நிற்கும் போது எந்த இடத்துல பள்ளம் இருக்கும்னே தெரியாது. ஸோ நல்லா சேஃபாக இருங்க. வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வெளியில் எங்கேயும் போகாமல் இந்த டைமை யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான டைமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சொல்ல டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு நம்ம 12th எக்கனாமிக்ஸ் உடைய வங்கியியல் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேஜுக்கு மேலே இதில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பேஜஸ்லாம் இல்லை வந்து கொஸ்டின்ஸ் பாயிண்டில் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் எடுத்து நல்லா ரீசெண்டாக கேட்கப்பட்ட எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்தே ரொம்ப அப்படியே டெப்த்தாலாம் போய் கேட்கவே மாட்டாங்க. டேட்டாஸாக தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அதை மீறி கேட்டாலும் ஜென்ரலாக தான் கேட்பாங்களே தவிர்த்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு 30-40 பேஜ் இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வேண்டாம். அதாவது ஒரு டைம் நீங்கள் எப்பொழுதும் படிக்கிற மாதிரி படிச்சிடணும். ஆனால் அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே முக்கியம். ஓகேவா? அதாவது இயர்ஸ் இருக்கும், எப்போ ஒரு வங்கி தொடங்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி சில இயர்ஸ்லாம் இருக்கலாம். அந்த டேட்டாஸ் மட்டும் இருந்தால் போதுமானது அந்த லெசனாக படிக்கும்போது. ஓகேவா? அந்த லெசனில் என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு லெசனை ரீடு விட்டீங்கன்னா உங்களுக்கு அது போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் உடைய இன்னும் ஒரே ஒரு லெசனோட 12th எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிடும். நிதி பொருளியல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனை எடுத்துட்டோம் அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிட்டு. ஸோ அடுத்தடுத்து நான் சயின்ஸ், ஐஎன்எம், பாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா டைம் இல்லை. நம்ம அடுத்தடுத்து மழை காலங்கிறதுனால நமக்கும் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப ட்ராவல் பண்ணி தான் வர்றோம். ஸோ அதனால் அடுத்தடுத்து இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியதான். ஸோ நாளைக்கு 12th எக்கனாமிக்ஸோடைய முடிஞ்சிடும் நிதி பொருளியல் லெசனை விட. ஸோ அடுத்தடுத்து மற்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதாவது முக்கியமான சிலபஸை மட்டும்தான், அதாவது லெசன்ஸை மட்டும்தான் நான் நடத்துகிறேன். அதுதான் நடத்த முடியும். ஏன்னா 50 வீடியோஸ்க்குள்ளே நான் கொண்டு வரணும் அப்படின்னா முக்கியமான வீடியோஸை மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் ஏதாவது லெசன் விட்டுருந்தா அந்த லெசனை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எல்லா லெசனையும் நடத்தினா, இப்போ எக்கனாமிக்ஸ் நடத்தினா எக்கனாமிக்ஸ்லேயே அதில் ஒரு 10 இதில் ஒரு 10 இருக்கும். அதுக்குன்னு எல்லாத்தையும் நடத்த முடியாது. ரொம்ப முக்கியமானதாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செலக்ட் பண்ணி நடத்துகிறேன். சயின்ஸுமே அப்படி தான். இங்கேவா சயின்ஸுமே இருக்கிற எல்லா லெசனையுமே நடத்த மாட்டேன். ஏன்னா சில லெசன்லாம் சிலபஸ்லேயே வராது. அதுக்குன்னு சிலபஸில் வரக்கூடிய எல்லா லெசனையும் நடத்த முடியாது. ஏன்னா ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரியிலேருந்து 5 கொஸ்டின், பயாலஜிலேருந்து 5 கொஸ்டின். அந்த 5 கொஸ்டின் ஃபிசிக்ஸ்க்காக டோட்டல் ஃபிசிக்ஸும் வந்து நம்மளால படிக்க முடியாது. ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டின் செலக்டடாக 9th 10th இருக்கக்கூடிய சில லெசன்ஸ்லேருந்து தான் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ அது மாதிரி முக்கியமான லெசன்ஸை செலக்ட் பண்ணி அந்த லெசன்ஸை தான் நான் சயின்ஸில் எடுக்க போகிறேன். ஓகேவா? அது இல்லாமல் பாலிட்டி 11th 12th பாலிட்டி கொஞ்சம் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா? அதையும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு இது கரெக்டாக வந்துடும். நான் முடிஞ்சா இந்த JT50க்குள்ளே நான் தமிழையும் இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். ஏதாவது ஸ்கூல் புக் லெசன்ஸை வந்து இல்லை இலக்கணமோ ஏதோ ஒரு விஷயத்தை நான் தமிழில் JT50ல கொஞ்சம் ஒரு 10 வீடியோவாக நான் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம இந்த மழை காலத்தை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கீங்கன்னா படிக்கிறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு JT50யை முன்கூட்டியே முடிக்கவும் பார்க்குறேன். அதாவது ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 2 வீடியோ கூட நான் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்றுங்கிற மாதிரி கூட கொடுத்து சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் கிடைக்கிற மாதிரி கூட நான் ஏதாவது பிளான் பண்ண பார்க்குறேன். ஏன்னா டிசம்பர் வரைக்கும் இழுக்காமல் எனக்குனால முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டா நீங்களும் அதை படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பார்க்குறேன். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த லெசன் பாருங்க. வங்கியியல் அப்படிங்கிற லெசனால என்ன அர்த்தம்? பேங்கிங்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேங்கிங் அப்படின்னால என்ன அர்த்தம்? இப்போ நம்மளோட இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா RBIன்னு ஒரு பேங்க் இருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க தான் நம்ம இந்தியாவுடைய மைய வங்கி. சரிங்களா? அதாவது அந்த வங்கிக்கு கீழே தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா வங்கியுமே செயல்படும். ஆனால் அந்த வங்கியில் நம்மளால அக்கௌண்ட் வச்சுக்க முடியுமா? முடியாது. ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது நம்ம போய் அக்கௌண்ட் வச்சு பணம் போடுற பேங்க் கிடையாது. அந்த பேங்க் தான் இந்தியாவுடைய எல்லா பேங்கையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு பேங்க். ஓகேவா? அதே மாதிரி அவங்க தான் இந்தியாவுடைய நிதி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான அந்த விஷயங்களையுமே கவனிச்சுப்பாங்க. இந்தியாவுடைய பொருளாதாரம் எதை நோக்கி போகுது, ஏன்னா அவங்க கிட்ட தான் இந்தியாவுடைய மொத்த பணமும் இருக்கும். சரிங்களா? அவங்க தான் எல்லா பேங்குக்குமே கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், கடன் வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது கவர்மெண்ட் காசு தேவைப்படுதுன்னா RBIல இருந்து தான் கடன் வாங்குவாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு எப்படி RBI இருக்காங்களோ இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சென்ட்ரல் பேங்க் இருப்பாங்க. அதாவது மைய வங்கி அப்படின்னு ஒரு வங்கி இருக்கும். நமக்கு எப்படி RBI இருக்காங்களோ அந்த மற்ற நாடுகளுக்கும் இருக்கும். ஆனால் இந்த வரலாறு எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இருக்கிற முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதுமானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு கூற்று ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்துருவோமா? வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்றை யார் சொன்னது அப்படின்னா கல்பர்ட்சன் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு.
ஓகேவா? கல்பர்ட்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த கூற்றை சொல்லியிருக்காரு. இந்த கூற்று எல்லாமே எக்கனாமிக்ஸ்ல நீங்க அதை வந்து ஃபேக்டாவே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்குலாம் அந்த கூற்றுல ஒண்ணுமே இருக்காது. ஒவ்வொருத்தங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க அதை மனப்பாடமே பண்ணிருங்க. ஸோ வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் அப்படின்னு வணிக வங்கிகளை பத்தி ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. யாருன்னு கேட்டா கல்பர்ட்சன் அப்படிங்கிறவர். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது மைய வங்கியின் தோற்ற வரலாறு. இதை தான் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன். மைய வங்கினா என்ன அர்த்தம்? ஹிஸ்டரி ஆஃப் சென்ட்ரல் பேங்க். மைய வங்கினாலே ஒரு நாட்டுக்குன்னு ஒரு மைய வங்கி இருக்கும். கரெக்டா? மைய வங்கினாலே ஒரு நாட்டுடைய முதல் வங்கி, அதாவது அந்த வங்கியை சார்ந்துதான் எல்லா வங்கிகளுமே இருக்கும். அதோடைய வரலாறு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம உலகத்திலே பார்த்தீங்கன்னா 1157வது வருடம் வெனிசு வங்கி அப்படிங்கிற ஒரு வங்கி தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த வங்கி தான் உலகின் முதல் கடன் நிதி வழங்கும் வங்கியாக அறிவிக்கப்பட்டுச்சு. 1157 உருவாக்கப்பட்ட வெனிசு வங்கி தான் முதலாக உலகின் முதல் கடன் நிதி வழங்கும் வங்கி அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாமே ஒரு ஃபேக்ட் தான். அடுத்ததாக பாருங்க, 1656 ரிக்ஸ் வங்கி அப்படிங்கிற ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வங்கி தான் உலகின் முதல் மைய வங்கியாக பார்க்கப்படுது. உலகின் முதல் மைய வங்கினா என்ன? சென்ட்ரல் பேங்க். எப்படி RBI இருக்காங்களோ அது மாதிரி இதான் உலகத்திலேயே முதலாக உருவாக்கப்பட்ட ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய ரிக்ஸ் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கி தான் உலகின் முதல் மைய வங்கி என்று அழைக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த வங்கிக்கு தான் பார்த்தீங்கன்னா 1897 பணத்தை வெளியிட முழு உரிமை பெற்றது இந்த வங்கி. ஓகேவா? மைய வங்கியாக 1656 உருவாக்கப்பட்டாலும் 1897 தான் பணத்தை வெளியிடுவதற்கான ஒரு முழு உரிமையை பெற்றது இந்த பேங்க். ஸோ இதுக்கு அடுத்தது 1694 இங்கிலாந்து வங்கி உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த வங்கி பார்த்தீங்கன்னா, அதாவது பேங்க்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்கும்ல, அந்த வங்கி ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வங்கி ரூல்ஸோடைய அடிப்படையில் இந்த வங்கி தான் 1864 வங்கி கலையின் அடிப்படையில் பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இதுவே அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வங்கியுடைய ரூல்ஸ் ஒன்று இருக்கும்ல, ப்ராப்பரான வங்கிக்கெல்லாம் ரூல்ஸ் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமாக ப்ராப்பரா பணத்தை வெளியிட்ட முதல் வங்கியாக பார்க்கப்படுறது இவங்கள தான். ஸோ 1694 இங்கிலாந்து வங்கி உருவாக்கப்பட்டாலும் 1864 தான் அதோடைய வங்கி கலையின் அடிப்படையில் பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கியாக இதை தான் பார்க்குறாங்க. சரிங்களா? சோ இந்த வங்கிக்கு வந்து பணத்தை வெளியிட முழு உரிமை கிடைத்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு பேங்குக்கான ரூல்ஸ்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா 1864 இந்த பேங்குக்கு தான் அந்த ரூல்ஸின் அடிப்படையில் பணத்தை வெளியிடுவதற்கான முதல் அனுமதி கிடைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? இது எல்லாமே உலகில் நடைபெற்ற ஒரு பொதுவான ஒரு வரலாறாக சொல்லப்படுது. இன்னும் நம்ம இந்தியாவுக்குள்ள வரல. சரிங்களா? சோ அடுத்ததாக பாருங்க, 1920 பிரான்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் 1921 to 54 வரை பெரும் நாடுகளில் மைய வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ மைய வங்கிகள் உலகத்துல இப்படிலாம் இந்த இடத்துல உருவாச்சு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. அப்போ ஒரு மீட்டிங் நடக்குது. எல்லாம் என்ன மீட்டிங்னா 1920 பிரான்ஸ் நகர்ல கூட்டப்பட்ட ஒரு பன்னாட்டு நிதிய மாநாடு. இந்த மாநாட்டில் எல்லா நாடுகளும், உலக நாடுகள்லாம் முக்கியமான நாடுகள் கலந்துக்கிறாங்க. அதுல என்ன முடிவு எடுக்கப்படுதுன்னா, எல்லா நாடுகளும் தனித்தனியா உங்களுக்குன்னு சொல்லி மைய வங்கியை தோற்றுவீங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் 1921 இருந்து 1954 வரைக்கும் நிறைய நாடுகள் அந்தந்த நாட்டோடைய மைய வங்கியை தோற்றுவிச்சாங்க. மைய வங்கினா என்ன அர்த்தம்? சென்ட்ரல் பேங்க். எப்படி நம்ம கிட்ட RBI இருக்காங்களோ அது மாதிரி அந்த பேங்க் மாதிரி கான்செப்டை உருவாக்குங்க அப்படின்னு 1920 நடந்த பிரான்ஸ்ல நடந்த இந்த பன்னாட்டு நிதிய மாநாட்டில் ஒரு முடிவு எடுக்கப்படுது. அந்த முடிவு என்ன? எல்லா நாடுகளும் உங்க நாட்டுக்கான மைய வங்கியை உருவாக்குங்க அப்படிங்கிறாங்க. சோ அந்த முடிவின் அடிப்படையில் 1921 to 54 வரை காலகட்டங்கள்ல நிறைய நாடுகள் அந்தந்த நாட்டுக்கான சென்ட்ரல் பேங்கை உருவாக்குனாங்க. சோ அது என்னென்ன நாடு அப்படிங்கறத பாப்போமா? இங்க பாருங்க, 1921 தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டுச்சு. தென்னாப்பிரிக்க நாடு இருக்காங்களா, அவங்க நாட்டுக்கான ரிசர்வ் வங்கியை உருவாக்குனாங்க. சோ 1921 தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி. அடுத்தது 1928 சீன மைய வங்கி. அடுத்து சைனா உருவாக்கிக்கிட்டாங்க அவங்களுடைய மைய வங்கியை. அடுத்தது 1934 நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டுச்சு. இங்க பாருங்க 1934 இதான் நம்மளுடைய நாடு. இந்திய ரிசர்வ் வங்கியும் உருவாக்கப்பட்டுச்சு. 1934 தான் நம்ம இந்திய நாட்டுக்கான ரிசர்வ் வங்கியும் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது 1950 இஸ்ரேல் மைய வங்கி உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இது மாதிரி இந்த 1921 to 54 அப்படிங்கிற இந்த டைமுக்குள்ள அந்த பிரான்ஸ் நகரில் எடுக்கப்பட்ட அந்த முடிவின் அடிப்படையில் இந்த நாடுகள் எல்லாமே அவங்களுக்கு தேவையான அந்த மைய வங்கியை உருவாக்கிக்கிட்டாங்க. ஸோ அது எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த வங்கி உருவாக்குனுச்சு அப்படிங்கிறது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அப்படியே பொறுத்துக்களை அப்படியே கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ இந்தியாவுக்கு உருவாக்கப்பட்டுச்சு? 1934. அப்போ இந்தியாவுடைய வரலாறு தனியாக தானே நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்ததெல்லாம் பொதுவான தகவல், இது புக்கில் இருக்கிறது தான். ஆனால் நமக்கு தேவை இந்திய ரிசர்வ் வங்கி பற்றின
பத்தின தகவல் தான் நம்ம அதிகமாக படிக்க போறோம். ஸோ அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்திய வங்கிகளின் வரலாறு, இதை வந்து புக்கில் வந்து ஒரு பாக்ஸாவே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்திய வங்கிகளின் வரலாறு ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இந்தியால 1770 இந்துஸ்தான் வங்கி அப்படிங்கிற வங்கி தான் வெள்ளையர்கள் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது 1770 இந்துஸ்தான் வங்கி அப்படிங்கிற வங்கி தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் வங்கி. சரிங்களா? சோ இதுக்கு அப்புறம் ஒரு 3 பிரசிடென்சி வங்கிகள் உருவாக்கப்பட்டுச்சு. பிரசிடென்சினா என்ன அர்த்தம்? மாகாண வங்கிகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ 3 பிரசிடென்சி வங்கிகள் உருவாக்கப்பட்டுச்சு. அது என்னென்ன வங்கி அப்படின்னா 1806 உருவாக்கப்பட்ட வங்காள வங்கி, அடுத்து 1840 உருவாக்கப்பட்ட மும்பை வங்கி, அடுத்தது 1843 உருவாக்கப்பட்ட சென்னை வங்கி. இது மூணுமே நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது மூணுமே ஒரு மாகாணம், அப்ப பெரிய மாகாணங்கள். சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், வங்காள மாகாணம், இதெல்லாமே அப்ப பெரிய மாகாணமாக இருந்தது. சோ அந்த மாகாணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 3 பிரசிடென்சி வங்கிகள் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இந்தியாவுடைய வங்கி வரலாறு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல 1770 முதலாக இந்துஸ்தான் வங்கி என்ற வங்கி உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்ததாக ஒரு 3 பிரசிடென்சி வங்கிகள் உருவாக்கப்பட்டுச்சு. பிரசிடென்சினா மாகாண வங்கிகள் உருவாக்கப்பட்டது. அது என்னென்ன அப்படின்னா 1806 வங்காள வங்கி, 1840 பொம்மை வங்கி, 1843 சென்னை வங்கி. இப்படி இருந்த இந்த 3 பிரசிடென்சி வங்கிகள் இயங்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு காலத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த 3 பிரசிடென்சி வங்கிகளும் ஒரே வங்கியாக ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. எந்த ஆண்டு? 1921. இந்த 3 பிரசிடென்சி வங்கிகள் இருக்குல்ல, இது மூணுத்தையுமே ஒரே வங்கியா மாத்தி ஒருங்கிணைச்சிட்டாங்க. எந்த ஆண்டுன்னு 1921. அதோட பேர் தான் இந்தியன் இம்பீரியல் வங்கி. சரிங்களா? அப்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உருவானது இந்துஸ்தான் வங்கி, அதுக்கப்புறமாக 3 பிரசிடென்சி வங்கி. இந்த 3 பிரசிடென்சி வங்கியும் சேர்த்து ஒரே வங்கியாக ஒருங்கிணைக்கப்பட்டது 1921 இந்தியன் இம்பீரியல் வங்கி என்று. அதுக்கப்புறம் 1921 அப்புறம் 1955 இந்திய ஸ்டேட் வங்கி அப்படின்னு அதோட பெயர் மாற்றம் பண்ணி அதுல சில ரூல்ஸ் எல்லாம் மாத்தி ஃபைனலா இந்த 3 பிரசிடென்சி வங்கி இந்தியன் இம்பீரியல் வங்கி 1921 மாறிச்சு. அதுக்கப்புறம் 1955 இந்திய ஸ்டேட் வங்கின்னு அதோட பெயர் மாற்றம் பண்ணி அதோட ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. ஓகேவா? சோ இதுதான் நம்மளுடைய இந்தியாவுடைய வங்கியுடைய ஒரு தோற்ற வரலாறு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்தியாவுடைய வங்கிகளின் வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டேட்டா. 1770 இந்துஸ்தான் வங்கி மூலம் உருவாகுது. அதுக்கப்புறம் 3 பிரசிடென்சி வங்கிகள் உருவாகுது. அந்த 3 பிரசிடென்சி வங்கிகள் 1921 ஒருங்கிணைக்கப்பட்டு இந்தியன் இம்பீரியல் வங்கி என்று மாற்றப்பட்டது. அதற்கு பின்பு அது 1955 இந்திய ஸ்டேட் வங்கி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அது நடைமுறையில் இருந்துச்சு. ஓகேவா? சோ இது இதோடைய வரலாறு. அடுத்தது பாருங்க. அடுத்ததாக இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி. இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியால வங்கிகள் முதல்ல எப்படி உருவானுச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி எப்படி உருவானுச்சு, அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அம்பேத்கர் அவர்கள் எழுதிய ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வு கட்டுரையை மையமாக வைத்துதான் நம்மளுடைய ரிசர்வ் வங்கியை வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலை நீங்க ஆல்ரெடி நம்ம 11th எக்கனாமிக்ஸ் பார்க்கும் போதே முடிச்சிட்டோம். ஓகேவா? சோ அந்த தகவலையும் இதுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1934 ஆண்டு சட்ட விதியின்படி 1935 ஆண்டு ஏப்ரல் 1 அமைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். எப்ப இந்தியாவோட ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டுச்சு? 1934 ஆண்டு சட்ட விதியின்படி, அந்த ஆண்டுடைய சட்டத்தின் அடிப்படையில் 1935 ஏப்ரல் 1 அமைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அமைக்கப்பட்டது 1935 ஏப்ரல் 1. ஆனா எந்த சட்டத்தின் அடிப்படையில், எந்த ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில்? 1934 ஆண்டு சட்ட விதியின்படி தான் 1935 ஏப்ரல் 1 அமைக்கப்பட்டது. அடுத்ததாக பாருங்க, 1949 ஜனவரி 1 இது தேசியமயமாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? சோ இந்திய ரிசர்வ் வங்கி என்பது 1949 ஜனவரி 1 தேசியமயமாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு நேஷனலைஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்ததாக 1937 இந்திய ரிசர்வ் வங்கியுடைய தலைமை அலுவலகத்தை கல்கத்தால இருந்து பம்பாய்க்கு மாத்திட்டாங்க. கரெக்டா? சோ கல்கத்தால தான் முதலாக அதோட அலுவலகம் இருந்துச்சு. ஆனா 1937 அதோட அலுவலகத்தை கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பாருங்க, கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு இந்திய ரிசர்வ் வங்கியை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, கடைசி நிலை கடன் ஈவோன். கடைசியா நமக்கு கடன் கொடுக்க யார் இருக்கா அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் இருப்பாங்க. அதனாலதான் கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னா, கடைசியா நமக்கு கடன் கொடுக்கறதுக்கு இந்த நாட்டில் யார் இருக்கா? ஆர்பிஐ இருப்பாங்க. அதனாலதான் இவங்களை இந்திய ரிசர்வ் வங்கியை கடைசி நிலை கடன் ஈவோன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு, பேங்க்குக்கே கடன் வேணா யார்கிட்ட கேட்பாங்க? ஆர்பிஐ கிட்ட கேட்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு கடன் வேணா யார்கிட்ட கேட்பாங்க? ஆர்பிஐ கிட்ட தான் கேட்பாங்க. அதனாலதான் அவங்கள கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பாருங்க, ஒரு ஆளுநர், அவருக்கு கீழே 4 துணை ஆளுநர், அவங்க கீழே மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். இதுலதான்
அந்த பேங்கிங்ல இந்திய ரிசர்வ் வங்கியில இருப்பாங்க. ஒரு ஆளுநர் இருப்பாரு, அவருக்கு கீழே 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே மைய அரசால் அப்படின்னா மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடிய சில உறுப்பினர்கள் இருப்பாங்க. சோ இந்த அமைப்புகளை கொண்டுதான் இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுது. சக்திகாந்த தாஸ் அவர்கள் தான் இப்போ வந்து ஆர்பிஐ உடைய கவர்னராக இருப்பாங்க. கரெக்டா நமக்கு? சோ இந்த மாதிரி ஆர்பிஐ உடைய ஒரு கவர்னர் இருப்பார், அவருக்கு கீழே 4 கவர்னர் இருப்பாங்க. கரெக்டா? அவங்களுக்கு கீழே, அவருக்கு கீழே 4 கவர்னர், அவங்களுக்கு கீழே மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடிய சில உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதான் அதோடைய கட்டமைப்பாக இருக்கு. சரிங்களா? அடுத்தது அயல்நாட்டு செலவாணியின் பாதுகாவலன் அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டாலும் இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஓகேவா? அயல்நாட்டு செலவாணியின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டாலும் இந்திய ரிசர்வ் வங்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அயல்நாட்டு செலவாணியின் பாதுகாவலன், அயல்நாட்டு செலவாணினா வேற நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த செலவு இருக்குல்ல, அதை பாதுகாக்கிறது யாரு? இவங்க தான். சரிங்களா? அதையும் இவங்க தான் சொல்லுவாங்க. அடுத்து அரசின் வங்கி என்று அழைக்கப்படும். ஏன்னா அரசுக்கே நிதி கொடுக்கிறது இந்த வங்கி தான். இப்ப கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு நிதி தேவைப்படுதுன்னா ஆர்பிஐ தான் கொடுப்பாங்க. அதனால அரசின் வங்கி அப்படின்னும் இது அழைக்கப்படும். இந்திய ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது நம்ம நார்மலா பார்க்குற பேங்க் மாதிரி கிடையாது. நம்ம போய் அங்கே அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அது வந்து இந்தியாவுடைய எல்லா பேங்குடைய பேங்க். சரிங்களா? வங்கிகளின் வங்கி அப்படின்னு அது அழைக்கப்படும். இல்ல அரசுகளின் வங்கி அப்படின்னு அழைக்கப்படும். அதுல நம்ம மக்களுக்கும் அவங்களுக்கும் டைரக்டான கனெக்ஷன் இருக்காது. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்ததாக புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாக்ஸ் பாயிண்ட் இது. ஷெர்ஷா சூரி ரூபாய் 1க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டது. அதாவது ஷெர்ஷா சூரின்னு ஒரு தந்திருப்பார்ல, அவருடைய தான் இந்த ரூபாய் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட் வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவருடைய காலத்தில் ரூபாய் 1க்கு வந்து 40 செம்பு நாணயங்கள் அப்படிங்கிற விகிதத்தில் அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். அடுத்தது சமஸ்கிருத சொல்லான ரௌபியா அப்படிங்கிறதுல இருந்து தான் ரூபாய் அப்படிங்கிறது உருவானுச்சு. ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து உருவாச்சுன்னு கொஸ்டின் கேட்கலாம். எங்கிருந்து உருவானுச்சு? சமஸ்கிருத சொல்லான ரௌபியா அப்படிங்கிற சொல்லில் இருந்துதான் ரூபாய் என்ற எழுத்து உருவானது. சரிங்களா? பேர். அடுத்து ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். முன்பக்கத்தில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும், அப்ப 2 மொழி முன்னாடி இருக்கும், பின்னாடி பக்கத்துல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 மொழிகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நோட்லயுமே நம்ம பார்க்குற ரூபாய் நோட்டு, அந்த ரூபாய் நோட்ல அதன் மதிப்பு, அந்த பணத்தோட வேல்யூ இருக்குல்ல, அது எவ்வளவு அப்படிங்கிறத 17 மொழிகள்ல அச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆங்கிலமும் ஹிந்திலையும் எழுதிருப்பாங்க. பேக் சைட்ல பேலன்ஸ் இருக்கிற 15 மொழியிலையுமே அந்த அதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ அடுத்ததாக பாருங்க, மைய வங்கியின் பணிகள். மைய வங்கிகள் என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஆர்பிஐ. சரிங்களா? மைய வங்கி, சென்ட்ரல் பேங்க், இதெல்லாம் ஒண்ணுதான். மைய வங்கி அப்படின்னாலே ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. பண அதிகார அமைப்பு, அதாவது இந்த பணம் வந்து எந்த அளவுக்கு புழக்கத்தில் இருக்கணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரி இந்த பணத்தை பத்தின மொத்த இதையுமே அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா பண வீக்கம் ஏற்பட்டாலும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இந்த டிமானிட்டேஷன்லாம் இடையில பண்ணாங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் அது எல்லாமே வரும். சரிங்களா? அதனாலதான் பண அதிகார அமைப்பு, பணத்தின் அதிகாரத்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே அவங்களுடைய அமைப்புல தான் இருக்கும். அடுத்ததாக காகித பண வெளியீடு. நாணயத்தையும் 1 ரூபாய் காகிதத்தையும் தவிர மற்ற 1 ரூபாய் காகிதம் சொல்லுவாங்களா, பேப்பர் எல்லாம் முன்ன 1 ரூபாயிலே இருக்கும். சரிங்களா? அந்த நாணயத்தையும் காயின்ஸும் 1 ரூபாய் காகிதத்தையும் தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே காகித பண வெளியீடு வந்து ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களால தான் ரிலீஸ் பண்ணப்படும். அடுத்ததாக வங்கி உரிமங்கள் வழங்குபவர், அதாவது பிரிவு 22. இந்த பிரிவு 22னா இது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 22 கிடையாது. இது வந்து அந்த பேங்கிங் உடைய பிரிவு 22வது பிரிவின் அடிப்படை வங்கி முறைப்படுத்தல் சட்டம் அப்படிங்கிறது இந்த பிரிவு 22 சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வங்கி உரிமங்கள் இவங்க தான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு வங்கிக்கு நம்ம இப்போ வந்து ஊர்ல நமக்கு எஸ்பிஐ பேங்க் இருக்கு, கேவிபி பேங்க் இருக்கு, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எவ்வளவு பேங்க் இருக்கு. இந்த பேங்குக்கெல்லாம் இவங்க பேங்கா அங்கீகரிக்கிறது இவங்க தான். யாரு? ஆர்பிஐ தான். அப்ப வங்கிகளுக்கு உரிமம் இவங்க தான் கொடுப்பாங்க. லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம இந்தியாவில் கூடிய வங்கிகளுக்கு எல்லாமே அவங்க வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைசன்ஸை கொடுக்கிறது இவங்க தான். அது எந்த ஆர்டிகல் அப்படின்னா, அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துல 22வது பிரிவின் படி வங்கி முறைப்படுத்தல் சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வங்கி உரிமங்கள் அவங்க கொடுக்கறாங்க ஆர்பிஐ. ஓகேவா? அடுத்ததாக இது ஒரு அரசுக்கான வங்கி. ஆல்ரெடி பார்த்ததான், அரசுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நிதி தேவைப்பட்டாலும் யார்கிட்ட கடன் வாங்குவாங்க? ஆர்பிஐ கிட்ட தான் பணம் வாங்குவாங்க. சரிங்களா? சோ அரசுக்கான ஒரு வங்கி, வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படும். இதான் நான் முன்னாடியே சொன்னேன், வங்கிகளின் வங்கி. ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா வங்கிகளுக்குமே அவங்களுக்கே இவங்க தான் வங்கி. ஏன்னா நமக்கு பணம் தேவைன்னா இந்த பேங்க்ல வாங்குறோம், நம்ம ஊர்ல இருக்கிற பேங்க்ல. அவங்களுக்கே பணம் வேணும்னா யார்கிட்ட வாங்குவாங்க? ஆர்பிஐ கிட்ட தான் வாங்குவாங்க. அப்போ வங்கிகளின் வங்கி என்று ஆர்பிஐ அழைக்கப்படும். அடுத்ததாக கடைநிலை கடன் ஈவோடு, முன்னாடியே சொல்லிட்டேன், கடைசியா நம்ம கிட்ட கடன் கொடுக்கறதுக்கு அவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக அயல்நாட்டு செலவாணியின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுது. அது அடிப்படையில் 1999 அயல்நாட்டு செலவாணி மேலாண்மை சட்டம் என்ற ஒரு சட்டமே இயற்றப்பட்டுச்சு. 1999 அயல்நாட்டு செலவாணி மேலாண்மை
சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டமே ஏற்றப்பட்டது. சரிங்களா? சோ இது எல்லாமே மைய வங்கியுடைய பணிகளாக பார்க்கப்படுவது. அதுக்கு இடையில ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டா தான் இந்த பிரிவு 22 என்பது வங்கி முறைப்படுத்தல் சட்டம். நோட் பண்ணிக்கோங்க. நாணயம் ₹1 காகிதத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே RBI தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 1999 அயல்நாட்டு செலவாணி மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது. அயல்நாட்டு செலவாணியின் பாதுகாவலன் என்று அழைக்கப்பட்டது RBI தான். வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவதும் RBI தான். கடைநிலை கடன் ஈவோன் அப்படிங்கிறது யாரும் அப்படின்னாலும் RBI தான். இது எல்லாமே ஒரு கூற்று காரணத்துல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? சரி, அடுத்ததாக பாருங்க. அடுத்த 2007 செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம், தி பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. எப்பன்னு கேட்டா 2007. இதெல்லாமே ஃபேக்ட். சரிங்களா? இதுல வந்து எந்த கண்டென்ட் கிடையாது, இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் தான். அடுத்து பாருங்க, 1995 வங்கி குறை தீர்ப்பாணையம் உருவாக்கப்பட்டது. வங்கி குறை தீர்ப்பாணையம்னா வங்கிகளுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்காக ஆணையங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அது எந்த ஆண்டு அப்படின்னா 1995. இதெல்லாம் RBI உருவாக்கப்பட்டது தான். சரிங்களா? வங்கி குறை தீர்ப்பாணையம் எப்ப உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா 1995. ஓகேவா? சரி, அடுத்ததாக பாருங்க. நீங்க இதே புக்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்து ரெப்போ விகிதம், மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னங்கிறது ரொம்ப பேசிக்கா சொல்றேன். இங்க பாருங்க, ரெப்போ ரேட். ரெப்போ விகிதம்னா என்னன்னா வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம். அதாவது வணிக வங்கினா என்ன அர்த்தம்? கமர்ஷியல் பேங்க். நம்ம ஊர்ல இருக்காங்கல்ல, SBI இருக்கட்டும், KVB இருக்கட்டும், ICICI, இந்த மாதிரி பேங்க் பாக்குறோம்ல, அவங்க எல்லாம் வணிக வங்கி. நமக்கு தேவையானதை கொடுக்குறாங்க, அவங்க கமர்ஷியல் பேங்க். அந்த வங்கிக்கே பாத்தீங்கன்னா பணம் தேவைப்படும் போது RBI கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க. அப்படி RBI கிட்ட இருந்து வாங்கும்போது RBI சும்மா தர மாட்டாங்க, அவங்க வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வட்டி அவங்க கட்டணும். அந்த வட்டி அவங்க கட்டுறாங்கல்ல, அதுதான் என்ன அப்படின்னா ரெப்போ விகிதம் அப்படின்னு அர்த்தம். அதாவது RBI வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் பொழுது அதற்கு ஒரு வட்டி ஒன்று எடுப்பாங்கல்ல, வசூல் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன், வணிக வங்கிகளுக்கு, வணிக வங்கினா நம்ம உள்ள இருக்கிற கமர்ஷியல் பேங்க், அந்த பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும். அந்த பேங்குக்கே RBI கடன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு வட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த வட்டியோட விகிதம் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது RBI மட்டும் தான் நம்ம பணம் வாங்குவோமா அப்படிங்கிட்ட அப்படி இல்ல. RBI கிட்ட நம்ம பணம் வாங்குவோம் நம்ம பேங்க்ல. ஆனா RBIக்கே சில நேரத்தில் பணம் தேவைப்படும் போது நம்ம பேங்க்ல தான் கேட்பாங்க. அவங்க இவங்கள்ட்ட கேட்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, இப்போ கொடுங்க. எந்த பேங்க்ல அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. டெபாசிட் இருக்கும்ல, ஏன்னா ஒரு பேங்க் அப்படின்னா எப்படி அவங்க கிட்ட பணம் இருக்கு, நம்ம பண்ற டெபாசிட் அமௌண்ட் அவங்க கிட்ட ஸ்டோர் பண்ணி அப்படியே இருக்கும். சில பேர்லாம் பிக்ஸ்டு டெபாசிட்டா பாத்தீங்கன்னா ஒரு பல லட்சத்துல வந்து அப்படியே வச்சிருப்பாங்க பேங்க்ல. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேங்க் அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. அதை இந்த மாதிரி நேரத்தில் கடன் கொடுக்கறது எடுத்துக்கிறது, ஏன்னா அவங்க பல வருஷங்கள் தான் எடுக்க போறாங்க. அந்த டைம்ல அவங்கள்ட்ட அதை கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ள அந்த பேங்க் அந்த ரொட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? சோ அப்ப மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் ஆகும். இது அப்படியே ஆப்போசிட். ரெப்போ ரேட் அப்படின்னா வணிக வங்கிகளுக்கு RBI கடன் கொடுக்கும் போது அந்த வணிக வங்கிகளுக்கு வட்டி போடுவாங்க. அதுக்கு பேர் மீள் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட். அப்படியே மீள் அப்படின்னா அது ஆப்போசிட்ல அந்த RBI என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது கமர்ஷியல் பேங்க் கிட்ட கடன் வாங்குவாங்க. அப்படி கடன் வாங்கும் போது அவங்களுக்கு இவங்க சில வட்டிகள் கொடுக்க விரும்புவாங்க. அந்த வட்டிகள் கொடுக்குறாங்களா, RBI கொடுக்குறாங்களா, அதுக்கு பேர் தான் மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னு அர்த்தம். சோ இதுதான் ஸ்கூல் புக்ல ஒரு சின்ன பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ரெப்போ ரேட், அதுக்கப்புறம் மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள். அடுத்ததாக பாருங்க, 1982 ஆண்டுக்கு பிறகு வேளாண் கடன் தொடர்பான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி RBI இடமிருந்து பெற்றது. 1982 தான் நபார்டு அப்படிங்கிற வங்கி தொடங்கப்பட்டுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1982 தான் தொடங்கப்பட்டுச்சு. அது தொடங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேளாண் கடன் தொடர்பான அனைத்தையுமே டைரக்டா RBI தான் பார்த்துக்கிட்டாங்க. வேற பேங்க் கிட்ட அவங்க கொடுக்கல. அதாவது அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு, டைரக்டாவே RBI கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா 1982 நபார்டு வங்கி உருவாக்கப்பட்டதற்கு பின்பு அந்த நபார்டு வங்கி கிட்ட RBI என்ன பண்ணிட்டாங்க, வேளாண் கடன் தொடர்பான எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த நபார்டு வங்கி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அப்படி பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் நபார்டு வங்கிக்கு கீழே இந்த வேளாண் கடன் கொடுக்குறாங்க. அது என்ன கான்செப்ட்ல இருக்குன்னா 3 முறையாக கொடுக்குறாங்க. அந்த 3 மெத்தட் வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, இந்த நபார்டு அப்படிங்கிறது 1982 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. நபார்டு வங்கி ஸ்டார்ட் பண்ணோன்னா RBI என்ன பண்ணிட்டாங்க, வேளாண் கடன் தொடர்பான எல்லா பொறுப்புகளையுமே இந்த நபார்டு கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்படி இந்த நபார்டு என்ன பண்றாங்கன்னா 3 அடுக்கு முறையில தான் வேளாண் கடனை ஃபாலோ பண்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, 1 மாநில கூட்டுறவு வங்கி, 2வது மத்திய கூட்டுறவு வங்கி, 3வது துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அப்படின்னு இந்த 3 அடுக்கின் அடிப்படையில தான்
நபார்டு வந்து வேளாண் கடன்களை கொடுக்குறாங்க. சரிங்களா? அதான் ஒண்ணு பாருங்க, மாநில கூட்டுறவு வங்கி மாநில லெவல்ல, இன்னொன்னு மத்திய கூட்டுறவு வங்கி. இதெல்லாம் கூட்டுறவு வங்கிகள் நம்ம ஊர்லலாம் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. வில்லேஜ்லாம் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கூட்டுறவு வங்கிகள் இருக்கும், அவங்க தான் விவசாயிகள்லாம் கடன் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்றாங்க. சரிங்களா? அதே மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், இந்த மூன்றையும் அடுக்கடுக்காக பயன்படுத்தி தான், மூன்றடுக்கு முறையை பயன்படுத்தி தான் நபார்டு வங்கி வேளாண் கடன்களை கொடுத்து வருகிறது. இந்த பொறுப்பை அவங்க எப்போ எடுத்துக்கிட்டாங்க? 1982 ஆர்பிஐ கிட்ட இருந்து டேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி, அடுத்ததாக பாருங்க. அடுத்ததாக சில முக்கியமான ஃபேக்ட். 1963 ஜூலை 1ஆம் தேதி வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இதெல்லாம் ஃபேக்டா நோட் பண்ணிக்கோங்க. 1963 ஜூலை 1ல வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக 1975ல வட்டார ஊரக வங்கிகள், அதாவது ரெஜினல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, RRBs அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம 11th எக்கனாமிக்ஸ் படிக்கும் போதே பார்த்துட்டோம். தமிழ்நாட்டு பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற லெசன் பார்க்கும் போதே இந்த கடன் கொடுக்கிற கான்செப்டை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல அதோட டீட்டெயில் தேவைப்படாது, அது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஸோ 1975ல வட்டார ஊரக வங்கிகள் அப்படின்னு தொடங்கப்பட்டுச்சு. இது எல்லாமே வேளாண்மை தொடர்பாக கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த வட்டார ஊரக வங்கிகளை கிராமின் வங்கிகள் அப்படின்னு அழைப்பாங்க. இன்னொரு பெயர் கிராமின் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பெயர் 1975ல ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கப்புறம் இதோட மூலதனம் என்ன அப்படின்னா, இந்த வட்டார ஊரக வங்கியுடைய மூலதனம் எப்படி அப்படின்னா 50% மைய அரசு கொடுத்துருவாங்க. சரிங்களா? 15% மாநில அரசு கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் 35% நடத்துகின்ற அந்த வணிக வங்கியை கொடுப்பாங்க. எந்த பேங்க் நடத்துறாங்களோ அந்த பேங்க் சம்பந்தப்பட்ட அவங்களே 35% கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வணிக வங்கி, அதாவது இந்த வட்டார ஊரக வங்கியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அப்படிங்கிறத இங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக 1982 ஜூலை மாசம் நபார்டு வங்கி தொடங்கப்பட்டது. நபார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இதான் நபார்டுடைய முழு விளக்கம். ஸோ நபார்டு வங்கி என்பது எதற்காக 1982 உருவாக்கப்பட்டு RBI இந்த வேளாண் தொடர்பான அனைத்து கடன்களையும் கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. கரெக்டா? ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு மூன்றடுக்கு முறையை பயன்படுத்தி அதை வேளாண் தொடர்பான அந்த கடன்களை எப்படி கொடுக்கலாங்கிறத பாக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பாருங்க, ICICI அப்படின்னு நம்ம பாக்குறோமா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம். எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 1955 ஜனவரி 5ல இது நிறுவப்பட்டுச்சு. ICICI என்பது இந்திய, தமிழ் அர்த்தம் என்ன? இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம். எப்ப உருவாக்கப்பட்டுச்சு? 1955 ஜனவரி 5. அடுத்ததாக IDBI நம்ம பார்க்கிறோம்ல, IDBI பேங்க். ஸோ அந்த IDBI இந்திய தொழில் மேம்பாடு, அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் IDBI அப்படிங்கிறது. இது எப்போ உருவாக்கப்படுதுன்னா, இது உருவாக்கப்பட்டதை தாண்டி இதுக்குன்னு ஒரு டேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது IDBI 1976 பிப்ரவரி 15 வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்துச்சு. 1976 பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த IDBI RBI உடைய துணை அமைப்பாக இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் 1976 பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 16 முதல் இதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பிரிக்கப்பட்டு இந்திய அரசிற்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக அது மாறுச்சு. 1976 பிப்ரவரி 15 வரைக்கும் இது RBI உடைய துணை அமைப்பு. அதுக்கு அடுத்த நாள் பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து அவங்க கிட்ட இருந்து ரிலீவ் ஆகி இந்திய அரசுடைய தன்னாட்சி கழகமாக இது மாறிடுச்சு. ஓகேவா? சரி, அடுத்ததாக பாருங்க. அடுத்ததாக மில்ட் ஃப்ரைட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு முக்கியமான தகவல் பதிவு பண்ணார். என்ன அப்படின்னா, 1976 நோபல் பரிசு பெற்ற இவரால் பணவியல் கொள்கை முன்னெடுத்து செல்லப்பட்டது. அதாவது பணவியல் கொள்கை அப்படிங்கிற கொள்கையை 1976ல நோபல் பரிசு வாங்கின இந்த மில்ட் பிரைட்மேன் அப்படிங்கிற இவரால் அது முன்னெடுத்து செல்லப்பட்டதுங்கிறாங்க. சரி, அதுல வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று இவர் எழுதியிருக்காரு. யாரு? இந்த மில்ட் பிரைட்மேன் அப்படிங்கிறவரு அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறுங்கிற ஒரு புக்கு ஒன்று எழுதினார். அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 1930 ஏற்பட்ட உலக பணம் பெருமந்த காரணம் அமெரிக்க மைய வங்கி பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தில் ஏற்பட்ட குளறுபடி தான் காரணம்னு பதிவு பண்ணார். அதாவது அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் என்னது? அதுதான் பெடரல் ரிசர்வ் சிஸ்டம், அவங்களுடைய அமெரிக்காவுடைய இது. சரிங்களா? அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்துல அந்த பேங்க்ல ஏற்பட்ட ஒரு பெரிய குளறுபடி தான் 1930 ஏற்பட்ட நம்மகிட்ட உலக பணம் பெருமந்தம் ஏற்பட்டதுக்கு காரணம். அதாவது பெருமந்தம் அர்த்தம் சரியான பணப்புழக்கமே இல்லாம போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு குளறுபடி ஏற்பட்டுச்சு. அதற்கு காரணமே அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் தான், அவங்க பண்ண குளறுபடியால தான் இதுக்கு காரணம்னு சொல்லி இந்த மில்ட் பிரைட்மேன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறுங்கிற புக்கில் அவர் எழுதியிருக்காரு.
இந்த புக்கை யார் எழுதுனது கூட கொஸ்டின் கேட்டுடலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த புக்கில் தான் அமெரிக்காவுடைய அந்த பேங்க், அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் பண்ண குளறுபடி தான் 1930 ஏற்பட்ட ஒரு பெரும் மந்தத்துக்கு காரணம்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, 1936 கீன் அவர் வெளியிட்ட வேலை வாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு அப்படிங்கிறது பணவியல் கோட்பாட்டை கூறியது. பணவியல் கோட்பாட்டை 1936 கீன் அவர்கள் வெளியிட்ட ஒரு கட்டுரை, வேலை வாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு. இதுல பணவியல் கோட்பாட்டை பத்தி அவரு கூறியிருக்காரு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நெஃப்ட், அதுக்கப்புறம் ஆர்டிஜிஎஸ், இதெல்லாம் பேங்கோடைய டிரான்சாக்ஷன். நமக்கு தெரியும், இப்பதான் நம்ம ஜிபே, போன்பே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல. ஆனா தனியா நீங்க பேங்க்ல இருந்தே உங்களுக்கு ஒரு அங்கீகாரமா ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஜிபேங்கிறதுலாம் தேர்ட் பார்ட்டி, உங்களுக்கு டைரக்டா பேங்க் கிடையாது. உங்களை பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம், ஆனா அந்த ஆப் மூலமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா டைரக்டா பேங்க்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு இருக்கும். ஒன்னு நெஃப்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஆர்டிஜிஎஸ் சொல்லுவாங்க. நெஃப்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த நெஃப்ட் அப்படிங்கிறது தொகுப்பாக பண பரிமாற்றமாகும், எனவே தாமதமாகும். இந்த நெஃப்ட்ல நீங்க பணம் அனுப்புனீங்கன்னா அது இமிடியேட்டா போகாது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல தான் அது சென்ட் ஆகும். அடுத்தது ஆர்டிஜிஎஸ் பாத்தீங்கன்னா இது நிகழ் நேரத்தில் பரிமாற்றம், எனவே விரைவாக செயல்படும். இந்த ஆர்டிஜிஎஸ் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். இது எல்லாமே முழுக்க முழுக்க பேங்க் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன். அடுத்ததாக இந்த நெஃப்டோடைய நேரம் பாத்தீங்கன்னா காலைல 8 மணில இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் தான் இதோடைய செயல்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் பேங்கிங் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த நாள் காலைல தான் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி ஆர்டிஜிஎஸ் நேரம் பாத்தீங்கன்னா காலைல 9 இருந்து ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் தான். சரிங்களா? அடுத்ததாக இந்த நெஃப்ட்ல டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு குறைந்தபட்ச அளவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனா ஆர்டிஜிஎஸ் மூலமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா குறைந்தபட்ச தொகை 2 லட்சம் ரூபாய் லிமிட் உண்டு. ஓகேவா? சோ இது இந்த நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது நீங்க இப்பயும் நிறைய இடங்கள்ல இதை பயன்படுத்தி அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப செக்யூரான ஒன்று. ஏன்னா இது நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்கன்னா அந்த பேங்க்ல இருந்து மட்டுமே இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும், வேற தேர்ட் பார்ட்டின்னு ஒருத்தவங்க உள்ள வர மாட்டாங்க. சரிங்களா? அதுதான் இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, ஃபைனலா பாருங்க, 1967 தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் உருவாக்கப்பட்டுச்சு, அதாவது ஏடிஎம் மிஷின் 1967 தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 2015 இந்த பேடிஎம் அப்படிங்கிற கான்செப்டை வெளியில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2017 ஆண்டு மைய அரசின் அமைச்சரவை குழு கூடி இந்திய ஸ்டேட் வங்கியுடன் 5 இணை வங்கிகளை இணைப்பதற்கு முடிவெடுத்தாங்க. அதுக்கு பாராளுமன்றத்தில் அனுமதி கொடுத்தாங்க. அதாவது 2017 மைய அரசு எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்திய ஸ்டேட் வங்கியுடன் கூடுதலாக ஒரு 5 வங்கியை இணைத்து செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்படின்னா 5 இணை வங்கிகள் பாரதிய மகிழா வங்கியும் இணைத்து 2017 ஏப்ரல் 1 முதல் பாரத ஸ்டேட் வங்கியாக செயல்பட துவங்கி. நமக்கு தெரியுமா இந்தியன் ஸ்டேட் வங்கி நம்ம சொல்றோம், எஸ்பிஐ அதுதான் சொல்றாங்க. எஸ்பிஐல தான் 5 வங்கிகள் இணைக்கப்பட்டு பாரத மகிழா வங்கியும் இணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் 2017 ஏப்ரல் 1 இருந்து பாரத ஸ்டேட் வங்கி அப்படிங்கிற பேர்ல அது செயல்பட தொடங்குச்சு. எஸ்பிஐ அப்படின்னா பாரத ஸ்டேட் வங்கியும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ இங்க பாருங்க, இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதனால் உலகில் உள்ள முதல் 50 வங்கிகளில் பாரத ஸ்டேட் வங்கியும் உள்ளது. அதாவது உலகத்திலேயே அந்த வங்கிகளோட பட்டியலில் முதல் 50 வங்கிகள்ல பாரத ஸ்டேட் வங்கி இப்போ வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 5 வங்கிகளை நாங்க இணைத்து 2017 பாரத ஸ்டேட் வங்கியாக மாற்றியதின் பயனாகத்தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரத ஸ்டேட் வங்கியின் மொத்த வாடிக்கையாளர்களாக 37 கோடி பேரும், கிளைகளின் எண்ணிக்கை 24,000-ம், ஏடிஎம் மிஷினோட அதிகம் 60,000-ம் இருக்கிறதாக அவங்க பதிவு பண்றாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே 2017 பாரத ஸ்டேட் வங்கியாக அந்த 5 வங்கிகளை இணைத்ததற்கு பின்பாக நடக்கக்கூடிய மாற்றத்தை பதிவு பண்றாங்க. சோ இதோட நமக்கு இந்த பேங்கிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ், டேட்டா அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இந்த பேங்கிங் அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகமா அவங்க உள்ளலாம் போய் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த வட்டி கொடுக்கறது, இந்த விகிதம், இது எல்லாமே இந்த வட்டி கொடுக்கறதுலாம் ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிறதா கேட்பாங்க. மற்றபடி அந்த லெசனை பார்த்தீங்கன்னா 30 பேஜ் கிட்ட இருக்கும். அவ்வளோ பேஜ் லைன் பை லைனா படிக்காதீங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெசன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நம்ம பேசுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் தியரி, பயங்கரமான தியரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? மற்றபடி ஆனால் லெசனை நீங்க படிச்சிடணும். கண்டிப்பா ஒரு டைம் முழுசா நீங்க படிச்சுதான் ஆகணும். இந்த டேட்டா மட்டும் பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. சரிங்களா? எப்பொழுதுமே அதை தாண்டி அதை படிச்சிடணும். நீங்க பர்சனலா ஒரு டைம் புக்கை படிக்கணும். ஓகேவா? சோ புக்கு இல்லாதவங்க ஆன்லைன்ல புக்கை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஆன்லைன்ல எல்லா புக்குமே அவைலபிளா இருக்கு, ஸ்கூல் புக் எல்லாமே. சோ அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சா ரொம்ப எளிமையா இருக்கும். ஓகேவா? சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து நாளைக்கு இன்னும் ஒரே ஒரு எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸ் நமக்கு முடியுது. அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய வீடியோவை ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நான் பிளான் பண்றேன். ஓகேவா? சோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.